சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 18, 2026. தலைப்பு: வாழ்க்கை. கோல்டன் உரை. ரோமர். கிருபைவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நீதிமொழிகள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். அவர் எனக்கு போதித்துச் சொன்னது: உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ளக் கடவது, என் கட்டளைகளை கைக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தைச் சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோவான். ஆதிமுதலாய் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான். இயேசு அவனை நோக்கி. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய்ச் செய்யமாட்டார். அவர் எவைகளைச் செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். மார்க்கு. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலயத் தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரைக் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியமடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலயத் தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு,
உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையிருந்த இடத்தில் பிரவேசித்து, பிள்ளையின் கையை பிடித்து தலீத்தா குமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரங்கொடுக்கும்படி சொன்னார். யோவான். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களைச் செய்மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதின் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமலிருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதைச் சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரமகாரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்திறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனேயல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனுமில்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான். இயேசு சொன்னார். யோவான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படியில்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படியில்லாவிட்டாலும் என் கிரியைகளினிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால்
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளைப் பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சத்தியத்தை பின்பற்றுபவர்களாகிய நாம், பைபிளின் ஏவப்பட்ட வார்த்தையை நித்திய ஜீவனுக்கு போதுமான வழிகாட்டியாக எடுத்துக்கொள்கிறோம். மூல நூல்களுடன் பரிச்சயம் மனித நம்பிக்கைகளை படிநிலைகளால் நிறுவப்பட்டது, சில சமயங்களில் மனிதர்களின் மோசமான ஆர்வங்களால் தூண்டப்படுகிறது. கைவிட விருப்பம் கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்வதற்கான வழியை திறந்து, பைபிளை வாழ்க்கையின் விளக்கப்படமாக மாற்றுகிறது, அங்கு சத்தியத்தின் மிதவைகள் மற்றும் குணப்படுத்தும் நீரோட்டங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறதோ அவர் நமது அறிவிப்பை நம்புவார், மேலும் மறுபிறப்புடன் வாழ்க்கையின் புதுமைக்கு எழுவார். இதுவே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறுகிறார். அது இருக்கப் போவதில்லை. பின்னர் அவர் நித்திய ஜீவனை தனது தந்தையையும் தன்னையும் பற்றிய தற்போதைய அறிவு, அன்பு, சத்தியம் மற்றும் ஜீவனை பற்றிய அறிவு என்று வரையறுக்கிறார். ஒரே உண்மையான கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். வேதம் கூறுகிறது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான். சத்தியம் மனிதனின் உண்மையான ஜீவன் என்பதை காட்டுகிறது. ஆனால் மனிதகுலம் இந்த போதனையை நடைமுறைக்கு கொண்டு வருவதை எதிர்க்கிறது. தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் பற்றிய புரிதலில் நமது எஜமானரின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நாம் உண்மை மற்றும் அன்பின் அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். கிறிஸ்தவமே உண்மையான குணப்படுத்துதலின் அடிப்படை. மனித சிந்தனையை தன்னலமற்ற அன்புடன் இணைத்து வைத்திருப்பது எதுவாக இருந்தாலும் அது நேரடியாக தெய்வீக சக்தியை பெறுகிறது. லீனில் உள்ள திரு. கிளார்க்கை பார்க்க நான் அழைக்கப்பட்டேன். அவர் ஒரு மர கூர்முனையில் விழுந்ததால் ஏற்பட்ட இடுப்பு நோயால் 6 மாதங்கள் படுக்கையில் அடைக்கப்பட்டிருந்தார். வீட்டிற்குள் நுழைந்ததும் நோயாளி இறந்து கொண்டிருப்பதாகச் சொன்ன அவரது மருத்துவரை சந்தித்தேன். மருத்துவர் இடுப்பில் உள்ள புண்ணை பரிசோதித்திருந்தார், மேலும் எலும்பு பல அங்குலங்களுக்கு பரவி இருப்பதாக கூறினார். எலும்பின் இந்த நிலைக்கான சான்றுகளைக் கொண்ட ஆய்வை அவர் எனக்கு காட்டினார். மருத்துவர் வெளியே சென்றார். திரு. கிளார்க் கண்களை நிலையாகவும் பார்வையற்றும் படுத்திருந்தார். மரணத்தின் பனி அவரது புருவத்தில் இருந்தது. நான் அவரது படுக்கைக்குச் சென்றேன். சில நிமிடங்களில் அவரது முகம் மாறியது. அதன் மரண வெளிர்தன்மை இயற்கையான சாயலுக்கு வழிவகுத்தது. கண் இமைகள் மெதுவாக மூடப்பட்டன. சுவாசம் இயற்கையானது. அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். 10 நிமிடங்களில் அவர் கண்களை திறந்து, நான் ஒரு புதிய மனிதனைப் போல உணர்கிறேன். என் துன்பம் எல்லாம் போய்விட்டது என்றார். இது நடந்தபோது மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை இருந்தது. நான் அவரை எழுந்து, உடை அணிந்து, தனது குடும்பத்தினருடன் இரவு உணவு சாப்பிடச் சொன்னேன். அவர் அப்படியே செய்தார். மறுநாள் நான் அவரை முற்றத்தில் பார்த்தேன். அப்போதிருந்து நான் அவரை பார்க்கவில்லை. ஆனால் 2 வாரங்களில் அவர் வேலைக்குச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. புண்ணிலிருந்து வெளியேற்றம் நின்றுவிட்டது, புண் குணமானது.
சிறுவயதில் காயம் ஏற்பட்டதிலிருந்து நோயுற்ற நிலை அங்கு தொடர்ந்தது. அவர் குணமடைந்ததிலிருந்து அவரது மருத்துவர் அவரை குணப்படுத்தியதாக கூறுகிறார் என்றும், கடவுளும் அந்த பெண்ணும் தான் அவரை குணப்படுத்தினர் என்று கூறியதற்காக அவரது தாயார் ஒரு பைத்தியக்கார விடுதியில் சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் அச்சுறுத்தப்பட்டதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் உண்மையை என்னால் சான்றளிக்க முடியாது, ஆனால் அந்த மனிதனுக்காக நான் பார்த்ததும் செய்ததும், வழக்கை பற்றி அவரது மருத்துவர் சொன்னதும் நான் விவரித்தபடியே நடந்தது. கிறிஸ்து அல்லது சத்தியம் மரணத்தை வென்று இன்னும் வெல்கிறது என்பது, பயங்கரங்களின் ராஜா என்பது ஒரு மரண நம்பிக்கை அல்லது பிழை என்பதை நிரூபிக்கிறது. இது சத்தியம் வாழ்க்கையின் ஆன்மீக ஆதாரங்களுடன் அழிக்கிறது, மேலும் இது புலன்களுக்கு மரணம் என்று தோன்றுவது ஒரு மரண மாயை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் உண்மையான மனிதனுக்கும் உண்மையான பிரபஞ்சத்திற்கும் மரண செயல்முறை இல்லை. துக்கங்களின் மனிதன், பொருள் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் ஒன்றுமில்லாத தன்மையையும் அனைத்தையும் உள்ளடக்கிய கடவுளின் வலிமையான யதார்த்தத்தையும் நல்லது என்பதையும் நன்கு புரிந்து கொண்டான். இவை மனநலம் அல்லது கிறிஸ்தவ அறிவியலின் இரண்டு முக்கிய புள்ளிகள், அவை அவனை அன்பால் ஆயுதபாணியாக்கின. கடவுளின் மிக உயர்ந்த பூமிக்குரிய பிரதிநிதி. தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கும் மனித திறனை பற்றி பேசுகையில், தீர்க்கதரிசனமாக தன் சீடர்களிடம் அவர்களின் நாளுக்காக மட்டுமல்ல, எல்லா காலத்திற்கும் பேசினார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் செயல்களையும் செய்வான், மற்றும் இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்பற்றும். வழி நேராகவும் குறுகலாகவும் இருக்கிறது, இது கடவுள் மட்டுமே வாழ்க்கை என்ற புரிதலுக்கு வழிவகுக்கிறது. இது மாம்சத்துடனான ஒரு போர், அதில் நாம் பாவம், நோய் மற்றும் மரணத்தை வெல்ல வேண்டும். இங்கே அல்லது இனிமேல், நிச்சயமாக நாம் ஆவியின் இலக்கை அல்லது கடவுளில் வாழ்க்கை அடையும் முன். இயேசு அடிப்படையில், என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காணமாட்டான் என்று கூறினார். அதாவது, வாழ்க்கையின் உண்மையான கருத்தை உணர்ந்தவர் மரணத்தில் நம்பிக்கையை இழக்கிறார். நன்மையின் உண்மையான கருத்தை கொண்டவர் தீமையின் அனைத்து உணர்வையும் இழக்கிறார், இதன் காரணமாக ஆவியின் அழியாத யதார்த்தங்களுக்குள் கொண்டு செல்லப்படுகிறார். அத்தகைய ஒருவர் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார். வாழ்க்கையை ஆதரிக்க முடியாத உடலிலிருந்து பெறப்பட்ட வாழ்க்கை அல்ல, மாறாக அதன் சொந்த அழியாத கருத்தை வெளிப்படுத்தும் சத்தியத்திலிருந்து பெறப்பட்ட வாழ்க்கை. இயேசு இருப்பது பற்றிய உண்மையான கருத்தை வழங்கினார், இதன் விளைவாக மனிதர்களுக்கு எல்லையற்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. கொலோசையரில் அத்தியாயம் 3, வசனம் 4, பவுல் எழுதுகிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து தோன்றும் போது நீங்களும் அவருடன் மகிமையில் தோன்றுவீர்கள். ஆன்மீக ஜீவன் அதன் அனைத்து பரிபூரணத்திலும், தொடர்ச்சியிலும், வல்லமையிலும் புரிந்து கொள்ளப்படும்போது, மனிதன் கடவுளின் சாயலில் காணப்படுவான். அப்போஸ்தலிக்க வார்த்தைகளின் முழுமையான பொருள் இதுதான். பின்னர் மனிதன் அவருடைய சாயலில் தந்தையைப் போல பரிபூரணமாகவும், வாழ்க்கையில் அழிக்க முடியாதவனாகவும், கிறிஸ்துவுடன் கடவுளில் மறைந்திருப்பவனாகவும், தெய்வீக அன்பில் சத்தியத்துடன் காணப்படுவான். அங்கு மனித உணர்வு மனிதனை காணவில்லை. நான் கண்டுபிடித்தது போலவே, கிறிஸ்தவ அறிவியலையும் நோய் சிகிச்சையில் அதன் பயன்பாட்டையும் நான் வகுத்துள்ளேன். மனிதர்களின் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் ஒழுக்கத்தில் சத்தியத்தின் விளைவுகளை மனதின் மூலம் நிரூபித்துள்ளேன். மேலும் நமது பெரிய குருவின் போதனைகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையை தவிர, எனது சொந்தத்தை கண்டறிய பண்டைய அல்லது நவீன அமைப்புகளில் எதையும் நான் காணவில்லை.
பைபிள் மட்டுமே எனது அதிகாரமாக இருந்து வருகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.